அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகாக நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெவ்வேறு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்துதுங்க. அந்த வகையில் சில ராசிக்கு இந்த நவம்பர் 1க்கு பிறகு அதிர்ஷ்டமான யோக பலன்களை கிரக அமைப்பு கொடுக்க இருக்கிறது. அதே நேரம் சில ராசிக்காரர்களுக்கு துரதிர்ஷ்டமான யோக பலன்களை இந்த கிரக அமைப்புகள் தரவிருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம்னா 12 ராசியில் ஒன்றான கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பற்றின தகவலை தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவ கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நவம்பர் 1ஆம் தேதிக்கு பிறகு பல்வேறு வகைகளில் பார்க்கும் பொழுது அனுகூலங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்க பெறுகிறதுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே தங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்திலையும் சிறப்பு கவனத்தை செலுத்தினா ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சிறிது கால தாமதத்திற்கு பிறகு வெற்றியடையும். தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் நற்செய்தியை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வேலை இல்லாத இளைஞர்களுக்கு இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா வேலை வாய்ப்பு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பணியிட மாற்றம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. தங்களுடைய திறமை வெளிப்படுவதன் காரணமாக சில சலுகைகளையும் நீங்கள் அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம். பொருளாதார ரீதியான ஏற்ற இறக்கங்கள் இருக்க பெற்றாலும் பெரிய அளவில் பொருளாதாரத்தில் சிக்கல் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னாலும் அடுக்கடுக்கான செலவுகளின் காரணமாக சில விஷயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பண திண்டாட்டம் ஏற்படும். இருந்தாலும் பண வரவு இருக்கிறக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு அதை எப்பாடுபட்டாவது நீங்கள் சமாளித்து விடுவீங்க அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் குடும்பத்தில் சிறு சிறு சண்டை சச்சரவுகள் வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லதுங்க. அதே நேரம் நண்பர்கள் வட்டாரம் விரிவடைய செய்யும். உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகள் தங்களுக்கு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்கப்பெறுவீங்க. குடும்பத்தாருக்கும் அவர்கள் ஆசை நிறைவேறுவதால் குதூகலமாகவே இருப்பாங்க. அனுபவபூர்வமான அறிவுத்திறன் கூடும். பூமி வீடு மூலமாக லாபம் ஏற்படுங்க. சிலருக்கு வீண் விரயங்களும் ஏற்படலாம். மனைவியின் பணிவிடை மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் இருக்கும். மதிப்பு கௌரவம் உயர ஆரம்பிக்கும். சோம்பேறித்தனம் அதிகரிக்கலாம். பெண்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு காரணமாக குடும்ப முன்னேற்றம் ஏற்பட செய்யுங்க. அதே மாதிரி பல வழிகளில் இருந்தும் பணம் கூடுதலாகவே வரும். பூமி அல்லது வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படலாம். மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்படாது இருக்கணும் அப்படின்னா அனுசரித்து செல்வது நல்லது. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தொழிலில் புதிய திட்டங்களை தீட்டி முன்னேற வாய்ப்புகளும் இருக்கிறது. அதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க. உறவுகள் வருகையால் சந்தோஷம் பெருகுவது போல செலவுகளும் அதிகரிக்கத்தான் செய்யும். சிறப்பான பொதுஜன தொடர்பு காரணமாக உபரி வருமானம் கிடைக்கப்பெறுவீங்க. அதே போல நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் வீண் வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி உங்கள் எதிரிகளிடம் இருந்து விலகி இருக்கிறதும் நல்லது. தங்கள் நற்குணங்கள் அனைவரின் பாராட்டையும் பெறக்கூடிய வகையில் இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். சுக சௌகரியங்கள் அதிகரிக்க செய்யும். சுப செய்திகளால் மனம் மகிழும். பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். சுபகாரிய நிகழ்வுகள் மூலமாக இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும். வெளிநாட்டு பயணங்கள் மற்றும் வாணிபத்தால் தனலாபம் அதிகரிக்கலாம். வீட்டில் அமைதியும் நிம்மதியும் நிலவுங்க. மனைவியின் பேச்சு கேட்க நடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். வீண் செலவுகளை குறைத்து சேமித்து வைப்பது ரொம்ப நல்லது. வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிக்க கடினமாக உழைத்தால் மட்டுமே ஆதாயம் கிடைக்கப்பெறுவீங்க. அதே சமயம் விவசாயிகளுக்கு அதிக மகசூல் ஏற்பட்டு லாபத்தால் வசதிகள் பெருகும்.
பணிபுரியும் பெண்கள் தங்களுடைய உயர் அதிகாரிகளின் ஆதரவால் முன்னேற்றத்தை காண்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல ஏமாற்றத்தை தவிர்க்க கூட்டாளிகளிடம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. பெண்களால் லாபம், வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலாம். மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால சமாதானமாக பேசுவது நல்லது. அதே போல் போட்டி தேர்வுகளில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்க பெறுவீங்க. பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் சிரமமான காலம் அப்படின்னு சொல்லலாம். பழைய பொருட்களை விற்பனை செய்யும் வியாபாரிகள் நல்ல வருமானத்தை அடைவாங்க. புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படக்கூடிய முயற்சிகளில் வெற்றி ஏற்பட்டு தொழிலில் நல்ல வளர்ச்சியும் உருவாகும். மேலதிகாரிகளின் உதவியால் உயர் பதவிகள் கிடைக்க பெறுவீங்க. அதே போல் சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம். தங்களுக்கு மிகுந்த அனுகூலமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பல வழிகள்லையும் தனவரவு ஏற்படும். மேலும் எதிர்பாராத இடத்துல இருந்து வந்த பண வரவால் மனம் மகிழும். பொருளாதார நிலைகள் திருப்திகரமாகவே இருக்கும். எந்த காரியத்தையும் திறம்பட செய்வீங்க. தங்களுடைய செயல்திறன் அதிகரிக்கவும் செய்யும். அதன் காரணமாக தங்களுடைய பணி இலக்கையும் நீங்கள் அடைவீங்க. சிலருக்கு மற்றவர்களுக்கு ஆணையிடும் உயர் பதவி கிடைக்கப்பெறும். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல காலம் பிறந்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். மாணவர்கள் கிரகிப்பு தன்மையால் தங்கள் கல்வியின் தரத்தை உயர்த்தி கொள்வாங்க. பழைய கடன்கள் விரைவில் வசூலாகும். தங்கள் சகோதரரணி நடவடிக்கைகள் தங்களுக்கு எரிச்சலூட்டலாம். அதனால் கொஞ்சம் கவனமாகவே இருக்க பாருங்க. சுபகாரிய நிகழ்ச்சிகள், புத்திர பாக்கியம் ஆகியவற்றால் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும். நீண்ட நாட்களாக வராது பணத்தை கடவுள் தங்களுடைய கையில் கொண்டு சேர்க்க போகிறாரு. கோர்ட்டு கேஸ் வழக்குகள் தங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். வேலையில் திறமை வெளிப்படும். நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த காலம் இருக்க பெறப்போகின்றது. வெளியில் எல்லாமே நல்லதாகவே நடந்தாலும் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்தில் பார்த்திங்கன்னா சில பல பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதே நேரம் மனைவியிடம் பொய் சொல்லக்கூடாது. மனைவிமார்கள் கணவரிடமும் பொய் சொல்லக்கூடாது. எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசுங்க. ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து நடந்தால் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் சண்டைகள் குறைய ஆரம்பிச்சிடும். எதிரிகளோடு சற்று கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. எந்த பிரச்சனையும் பெரிதளவில் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் நீங்கள் ஒவ்வொரு வேலையையும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு டைம் டேபிள் போட்டு செய்யுங்க. அது ரொம்ப நல்லது. நேரத்தையும் அனாவசியமாக வீணடிச்சிட்டீங்க அப்படின்னா பிறகு ஒரே நாளில் எல்லா வேலையும் பலுவும் தங்கள் தலைமையில் விழும்படி ஆகிடும். அதனால் கொஞ்சம் உஷாராகிருங்க. அடுத்தவர்கள் உங்களை மூளை செலவை செய்து தங்களுடைய வேலையை கெடுக்க பார்ப்பாங்க. அந்த நபரை அடையாளம் கொள்ளுங்க. அந்த நபரிடம் இருந்து விலகி இருப்பது அவசியமாகிறது. அதே போல குடும்ப உறவுகளோடு சற்று அனுசரித்து நடந்து கொள்ள பாருங்க. கொஞ்சம் பொறுமையாகவும் இருங்க. எதிலையுமே அவசரப்பட வேண்டாம். அதே நேரம் கொஞ்சம் துணிச்சல் அப்படிங்கிறது வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். மன தெளிவு இந்த காலகட்டத்தில் இருக்கும். பெரிய அளவில் குழப்பங்கள் ஏற்படுவதற்கு கிடையாதுங்க. அதே நேரம் ஓரளவுக்கு அதிர்ஷ்டத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். எதிர்பாராத இடத்துல இருந்து பண வருமானம் இருக்கும். எதிர்பாராத இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் சேரும். நீங்கள் இதை பற்றி யோசித்தே இருக்க மாட்டீங்க. ஆனால் அப்படி ஒரு நன்மை தங்களை தேடி வர காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். வாய்ப்புகளை நழுவ விடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்க. யாரையும் எதிர்த்து பேச வேண்டாம். அவமானப்படுத்தி பேச வேண்டாம். எந்த ஒரு பிரச்சனைக்கு பின்னாலும் தங்களுக்கு ஒரு நல்லது மறைந்திருக்கிறது. அதை அலைசி ஆராய்ந்து எடுக்கிறதுல தான் தங்களுடைய திறமையே இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதே மாதிரி நல்ல நல்ல வாய்ப்புகள் நிறைய தேடி வருங்க. இவ்வளவு நாள் வேலை கிடைக்காம கஷ்டப்பட்டு கொண்டிருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் கையில் இருக்கக்கூடிய வேலையை செய்ய முடியாமல் நேரம் இல்லாமல் அவதிப்பட போறீங்க. நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க. பொழுதுபோக்கில் அதிக கவனத்தை செலுத்த வேண்டாம். வீண் விரைய செலவை குறைக்க வேண்டியது அவசியம். முன்பின் தெரியாத நபருடன் அதிகமாக பேசி பழக வேண்டாம். கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருந்து கொள்ள பாருங்க. அதே நேரம் ஓரளவுக்கு நல்ல பெயர் கிடைக்கப்படுவீங்க. வாழ்க்கையில் சற்று முன்னேறுவதற்கு உண்டான அத்தனை பாதைகளும் தங்களை
உங்களுக்கு திறக்கப்படும். ஆனால் உடன் இருப்பவர்களால் பிரச்சனை கூட, வேலை செய்பவர்களால் பிரச்சனை, உடன் இருப்பவர்களே பொறாமைப்பட்டு அதன் மூலமாக பிரச்சனை அப்படின்னா சில பல பிரச்சனைகளையும் வந்து எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் வந்து கனிவோடும் கவனத்தோடும் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த நேரத்தில் முன்னேற்றத்தை நீங்கள் அதிகமாக எதிர்பார்க்கலாம். முன்னேற்றம் தரக்கூடிய அத்தனை விஷயங்களும் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து நடக்க ஆரம்பிச்சிடுங்க.